வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம வீடியோவா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய 10th லெசன் வேதிவினைகளின் வகைகள் இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பாக்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. சமன்படுத்தப்பட்ட வேதிச் சமன்பாடு என்பது ஒரு வேதிவினையின் வேதி இயைபு, வினைபடு மற்றும் வினை விளை பொருட்களின் இயற்பியல் நிலைமை மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலைகளை குறிக்கும் எளிய குறியீடாகும். ஸோ இந்த லைன் என்னடா இவ்வளோ பெருசா இருக்குன்னு யோசிக்க வேணாம். இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் வேர்டிங்ஸ்னா எழுதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம குட்டி குட்டியா சிம்பிள்ஸ் மூலமாவும் லெட்டர்ஸ் மூலமாவும் ஈஸியா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். CH4 + 2O2 gives CO2 + 2H2O. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? CH4 மீத்தேன் அப்படிங்கிற ஒரு வாயுவும் ஆக்சிஜன் அப்படிங்கிற வாயுவும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவையும் H2O அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு தருது. H2Oங்கிற நீரையும் நமக்கு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வார்த்தையால எழுதுனா எவ்வளவு பெருசா போகுது பாத்தீங்களா? இதை வந்து இவ்வளோ ஷார்ட்டா ஒரே லைன்ல முடிச்சுட்டாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வேதி சமன்பாடுங்கிறது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. ஒரு வேதிவினையில் ஈடுபடும் பொருட்களின் நிலை மற்றும் இயற்பியல் நிலையை ஒரு அடைப்புக்குறிக்குள் சுருக்க குறியீடுகளாக பயன்படுத்தி குறிப்பிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. எடுத்துக்காட்டாக திண்ம பொட்டாசியம் நீருடன் வினைபுரிந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருகிறது. இவ்வினை சார்ந்த அனைத்து தகவல்களும் கீழ்கண்ட வேதி சமன்பாட்டில் குறிக்கப்படுகின்றன. ஸோ இப்போ பாருங்க, ஒரு பொருள் வந்து திண்மமா ஒரு பொருள் வினைபுரியுதுன்னா அதோட ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது வந்து திண்ம நிலையில இருக்கா, திரவ நிலையில இருக்கா, வாயு நிலையான்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதையும் வந்து நம்ம வார்த்தையால எழுதணுங்கிற அவசியம் இல்லை. பிராக்கெட்ல குட்டி குட்டியா வந்து ஒரு சின்ன சிங்கிள் லெட்டர்ஸ் வச்சே சிம்பிள்ஸ் வச்சே நம்மளால வந்து அந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு இடத்துல எஸ், ஒரு இப்ப கே பொட்டாசியம் இருக்கு இல்லைங்களா, இது கீழே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு இடத்துல நம்ம எஸ்ன்னு பிராக்கெட்ல போட்டிருந்தோம்னா அந்த இடத்துல சாலிட் திண்மம்னு அர்த்தம். இதுவே எல்னு போட்டிருந்தா அந்த இடத்துல லிக்விட் நீர்மம். ஜீனா கேஸ் வாயு, AQ அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன் நீர் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். நீர் கரைசல் மீன்ஸ் லிக்விடுக்கும் நீர் கரைசலுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் லிக்விடா வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா லிக்விட்னு போட்டுருவோம் எல்னு. அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா நீர்ல அது வந்து கரைஞ்சிருக்கு. ஸோ அதனால அக்வஸ் AQ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2K அதாவது பொட்டாசியம் இருக்கு. ஸோ எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. 2H2O நீருங்களா, அது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு? லிக்விட் ஸ்டேட், அதனால எல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்களேன். gives 2KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைட கொடுக்குது. இந்த இடத்துல AQ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப AQனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீர்ல கரைஞ்சிருக்கு. ஸோ அதனால அக்வஸ் சொல்யூஷன் நீர் கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க. H2 ஹைட்ரஜன். சைட்ல ஜீன் போட்டிருக்காங்க பாருங்க. ஜீனா என்ன? கேசியஸ் ஸ்டேட், வாயு நிலையில இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சிம்பிள்ஸ் வச்சு நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்றதை தான் இவ்வளோ பெரிய வேர்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க. சுவற்றில் வெள்ளையடிக்க நீற்று சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்துகிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட் உருவாகி மெல்லிய படலமாக சுவர்களில் படுகிறது. வெள்ளையடைத்த 2-3 தினங்களில் கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை தருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம சுண்ணாம்பு வந்து தண்ணியில கரைச்சி செவுத்துல அடிப்போம் இல்லைங்களா, அது வந்து என்னன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு நீற்று சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம செவுத்துல பூசி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அதுல வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லைங்களா, ஏன்னா நம்ம கரைச்சி தண்ணியாட்டு இருக்கிறதா பூசி இருக்கிறோம் இல்லைங்களா. அதை வந்து நம்ம இப்போ வெள்ளையடிச்சோன்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு காத்துல வந்து காயிற வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப என்னாகும்? அந்த நீற்று சுண்ணாம்பு வந்து நம்ம செவுத்துல அடிச்சிருக்கோம், காத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கூட அது வந்து வினைபுரியும் பொழுது அந்த ஈரத்தன்மையை ஃபுல்லா வந்து எடுத்துருது. ஸோ கடைசியா வந்து அந்த கெட்டியா இருக்கக்கூடிய சுண்ணாம்பு மட்டும் ஒரு லேயர் மாதிரி அந்த செவுத்துல வந்து படிஞ்சிருது இல்லைங்களா. அந்த கெட்டியா வந்து மாறக்கூடிய அந்த சுண்ணாம்புக்கு தான் என்ன பேருனா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தண்ணியோட நீற்று சுண்ணாம்பு இருக்குதுன்னா அதை கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற தண்ணி ஃபுல்லா வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அது கூட H2O தனியா பிரிஞ்சு வந்துருது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கூட வினைபுரியும் பொழுது அது அந்த ஈரத்தை ஃபுல்லா வந்து தனியா எடுத்துருது இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல கால்சியம் கார்பனேட் மட்டும் செவுத்து மேல வந்து அப்படியே ஒரு படலம் மாதிரி வந்து வந்துடும். H2O நீர் வந்து தனியா பிரிஞ்சு வந்துருது. அடுத்தது பாருங்க.
வினைதிறன் வரிசை. சோ ஒரு சில தனிமங்கள்லாம் கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் வந்து வினைதிறன் அதிகமா இருக்கு, எதெல்லாம் வினைதிறன் கம்மியா இருக்கு, அதாவது வினைதிறன் மீன்ஸ் ஒரு வினையில ஈடுபடும் பொழுது அந்த வினையில ஈடுபடக்கூடிய அதனுடைய திறன், அதைத்தான் வினைதிறன் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். சோ இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா இருக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுலயே அதிகமா இருக்கிறது வரைக்கும் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. சோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ பாருங்க, இருக்கிறதுலயே கம்மியா இருக்கக்கூடியது எதுன்னா பிளாட்டினம் தான். பிளாட்டினம்க்கு அடுத்தது கோல்டு. சோ இருக்கிறதுலயே அதிகமா இருக்கக்கூடியது எதுன்னு பாருங்களேன், பொட்டாசியம். பொட்டாசியத்தை விட சோடியம் வந்து கம்மி தான். இருக்கிறதுலயே அதிகமா இருக்கக்கூடியது சோடியம், பொட்டாசியம். அதுலயும் ரொம்ப அதிகம் யாருன்னா பொட்டாசியம் தான். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு யாரு, அதாவது கம்மியா இருக்கிறதுல 2 பேர் யாரு, அதிக வினைதிறன்ல யாருன்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆர்டரும் வந்து நமக்கு முக்கியம் தான். ஏன்னா அவங்களே புக்லயே வந்து ஒரு ஷார்ட்கட்டோட நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. Please send lions, cats, monkeys and zebras into lovely hot countries, sign General Penguin அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் பாருங்களேன், அவங்களே தனியாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய அந்த தனிமங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். ஸோ அதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா ஆர்டரையுமே பார்க்கணும். அதுவும் வந்து முக்கியமா எது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா கடைசி 2 யாரு, ஃபர்ஸ்ட் 2 யாரு, அதாவது இருக்கிறதுலே கம்மியான வினைதிறன் 2 பேர் யாரு, அதிக வினைதிறன் 2 பேர் யாருன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்க, சேர்க்கை வினைகள், சிதைவு வினைகள், இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாடு வந்து கொடுத்திருக்காங்க. சேர்க்கை வினைகள்னா என்னன்னு பாருங்களேன். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் சேர்ந்து ஒற்றை விளைபொருளை தரும். ஸோ ஒரு 1 அல்லது 2க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையுமே எடுத்துக்குவோமே. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 2 வினைபடு பொருள் இருக்கு. அது ஒன்னா வந்து ரியாக்ட் ஆகி நமக்கு H2O நீர் அப்படிங்கிற ஒரு விளைபொருளை வந்து தருது இல்லைங்களா. ஸோ அதுதான் சேர்க்கை வினை. 1 அல்லது 2க்கும் மேற்பட்டது வந்து சேர்ந்து கடைசியா வந்து அது கொடுக்கறது ஒற்றை வினைபொருளா இருக்கும், விளைபொருளா இருக்கும். அதான் சேர்க்கை வினைன்னு சொல்லுவோம். சிதைவு வினைகள்னா ஏதாவது ஒரே ஒரு ஒற்றை ஒரு பொருள் மட்டும் வந்து சிதைஞ்சு அது வந்து அதுல இருந்து 1ஐயோ அல்லது 2-3 விளைபொருட்களையோ வந்து கொடுத்துச்சுன்னா அததான் சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த சேர்க்கை வினை நடைபெறும் பொழுது ஆற்றல் வந்து உமிழப்படுது. அதாவது உமிழப்படுதல் மீன்ஸ் வெளியிடப்படுதல். சோ இந்த வினை நடைபெறும் பொழுது ஆற்றல் வந்து வெளியிடப்படுது. இதுவே சிதைவு வினைகள் நடைபெறும் பொழுது ஆற்றல் உறிஞ்சப்படுது. ஏன்னா ஒரு பொருள் இருக்குதுன்னா அது சிதையறக்கு அதுக்கு தேவையான ஆற்றல் வந்து வெளியில இருந்தது அதை எடுத்துக்கோ இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல உறிஞ்சப்படுகிறது. வினைபடு பொருட்கள் தனிமங்களாகவோ சேர்மங்களாகவோ இருக்கலாம். சோ இந்த பொருள் வந்து 2 இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒன்னா சேர்ந்து வினையில ஈடுபடுதுன்னா அது வந்து தனிமமா தான் இருக்கணும், சேர்மமா தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது. சோ தனிமமாவும் இருக்கலாம், சேர்மமாவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா சிதைவு வினைகள் பொறுத்த வரைக்கும் வினைபடு பொருள்ங்கிறது எப்பவுமே ஒற்றை சேர்மமா தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒற்றை சேர்மமா இருக்கும் பொழுதுதான், சேர்மங்கள்னா தனிமங்கள் எல்லாம் நிறைய ஒன்னா சேர்ந்ததுதான் இல்லைங்களா. சோ ஒற்றை சேர்மமா இருக்கும் பொழுது மட்டும்தான் அது சிதைஞ்சு ஒரு 2-3 தனிமங்களை வந்து வெளியிடுற மாதிரி வந்து இருக்கும். நமக்கு வந்து வேதிவினையில ஈடுபடுறதே ஒரு தனிமமா இருந்ததுன்னா அது சிதைஞ்சு மறுபடியும் வேற ஏதாவது கொடுக்க முடியும் இல்லைங்களா. சோ கண்டிப்பா இது வந்து ஒற்றை சேர்மமா தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, அனைத்து எரிதல் வினைகளும் ஆக்சிஜனேற்ற வினைகள். ஆனால் அனைத்து ஆக்சிஜனேற்ற வினைகளும் எரிதல் வினைகள் அல்ல. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எரிஞ்சிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப எரிஞ்சிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், ஆக்சிஜன் இல்லாம எரிய முடியாது. சோ எரிதலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது எதுன்னா வந்து ஆக்சிஜன் தான். சோ அப்போ ஒரு பொருள் எரியுதுன்னா அங்க வந்து ஆக்சிஜனும் ஆட் ஆயிருக்கும். அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிறது நடக்கும் இல்லைங்களா. அப்ப எந்த பொருள் எரிஞ்சாலும் எந்த எரிதல் வினை நடந்தாலும் அந்த இடத்துல ஆக்சிஜன் ஆட் ஆகுது. அதனால அது வந்து ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆக்சிஜனேற்ற வினைக்கு எக்ஸாம்பிளா சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எரிதல் வினைன்னு நம்மளால சொல்லிட முடியாது. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு காய்கறி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம்னு வைங்களேன். அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்னவா ஆகும், அப்படியே வந்து ஒரு மாதிரி மேல ஒரு மாதிரி ப்ரௌனிஷாவெல்லாம் மாறிடுது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சில ஆக்சிஜனேற்ற வினைகள் வந்து எரிதல் இல்லாமையவும் நடக்கும். சோ அப்போ எரிதல்ல நடக்கிற எல்லாமே ஆக்சிஜனேற்ற வினைகள் தான். ஆனா ஆக்சிஜனேற்ற வினைகள் எல்லாமே எரிதல் வினைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்க, காயங்களில் ஹைட்ரஜன் பெராக்சைடை ஊற்றும் பொழுது H2O2 என்பது நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதைவடைகிறது. சோ நம்ம எங்கேயாவது அடிபட்டு நம்ம ஹாஸ்பிட்டல், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க,
ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாவது சின்ன அடின்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா கூட ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் பாட்டில்ல அதை வந்து எடுத்து அந்த காயத்து மேல ஊத்துவாங்க. அது ஊத்தினோடனே லைட்டா எரியற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், அப்படியே நுரையா நுரைச்சு பொங்கி வரும் இல்லைங்களா. ஸோ அது என்னன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. அது வந்து காயங்க ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கு, காயமாயிடுச்சுன்னா அதை சுத்தப்படுத்துறதுக்காக கிளீன் பண்றதுக்காக வந்து அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது அதை வந்து ஊத்தும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2ங்களா. ஸோ அதுல வந்து அந்த காயத்துல ஊத்தினோடனே அது எப்படி பிரியும் அப்படின்னா H2O தனியா O தனியா பிரிஞ்சிடும். ஸோ ஆக்சிஜன் எல்லாம் எப்படி வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த பபிள்ஸ் மாதிரி மேல நுரைச்சு பொங்கி வருது இல்லைங்களா, அது வழியா ஆக்சிஜன் எல்லாம் தனியா வந்துடும். ஸோ ஹைட்ரஜன் தனியா நிற்கும். அததான் வந்து இங்க கொடுத்திருக்கிறாங்க. உருவான ஆக்சிஜன் குமிழிகள் வெளியேறி விடுவதால் மீண்டும் H2O2 உருவாதல் தடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, மீள்வினை மீளாவினை இரண்டுக்குமான வேறுபாடு. சோ மீள்வினை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தகுந்த சூழ்நிலைகளில் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் நடைபெறும். ஒரு கரெக்டான சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இப்ப ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா திருப்பி எகைன் அந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ்லயும் நடக்கும். இதைத்தான் வந்து மீள்வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இப்போ வந்து H2O இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது. அங்க வந்து H2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து H2O நீரா உருவாகுதுன்னு வைங்களேன். திருப்பியும் இன்னொரு ரியாக்ஷன்ல அந்த H2O இருக்குது இல்லைங்களா, திருப்பியும் அது வந்து ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா வந்து பிரிய முடியுது அப்படின்னா அதைத்தான் மீள்வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, திருப்பியும் எகைன் அந்த ரியாக்ஷனை பழைய மாதிரி நம்மளால கொண்டு வரவும் முடியும். இதான் மீள்வினை. இதுவே மீளா வினைனா பாருங்களேன். ஸோ இப்போ ஃபார்முலா படி கூட போக வேண்டாம், நம்ம வந்து ஒரு இதுக்குள்ளேயே வரலாம். ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரை வந்து நம்ம எரிச்சிடறோம். எரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் என்னால அந்த பேப்பரை பழைய மாதிரி கொண்டு வர முடியுங்களா? கண்டிப்பா முடியாது இல்லைங்களா. சோ அப்போ என்னால எந்த ஒரு ரியாக்ஷனை திருப்பியும் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியல, பழைய மாதிரி கொண்டு வர முடியலையோ, நான் அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் மீளா வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த இடத்துல பின்னோக்கு வினை நடைபெறாது. ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், தட்ஸ் இட். மறுபடியும் பின்னாடி வந்து அது வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. மீள்வினை முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறும். ஸோ அப்படி அந்த முன்னோக்கு பின்னோக்கு வினை போறது, திருப்பி ரிட்டர்ன் பேக் வர்றது, இது எல்லாமே ஒரே டைம்ல வந்து நடக்க சொன்னாலும் அது வந்து நடத்தி காட்டும். இதுவே மீளா வினைன்னு பாத்தீங்கன்னா அது நடக்கிறதே ஒரே டைரக்ஷன்ல மட்டும்தான். ஸோ வந்து திருப்பியும் வந்து பின்னோக்கி அது வருமானு கேட்டா வராது. முன்னோக்கு வினை மட்டும்தான் அந்த இடத்துல நடைபெறும். ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா அது முன்னோக்கி போகும், திருப்பி அகைன் வந்து பின்னோக்கி வருமானு கேட்டா வராது. ஆனா மீள்வினை பின்னோக்கி வர முடியும். வினையானது சமநிலையை அடையும். சோ இந்த இடத்துல மீளா வினை சமநிலையை அடையாது. வினைபடு பொருட்கள் முழுவதும் வினைவிளை பொருட்களாக மாற இயலாது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா வினைபடு பொருட்கள் 2 அல்லது 3 வந்து ஒன்னா சேர்ந்து நடக்குதுன்னு வைங்களேன். அந்த இடத்துல திருப்பி அது எல்லாமே ப்ராப்பரா அதே மாதிரி வினைவிளை பொருளா வந்துருமா அப்படின்னு கேட்டா வராது. இதுவே வந்து மீளா வினையில வினைபடு பொருட்கள் முழுவதும் வினைவிளை பொருட்களாக மாறும். ஸோ ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ல ஈடுபட்ட எல்லாமே பார்க்கும் பொழுது ரிசல்ட் நமக்கு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா வினைவிளை பொருளா மாறி இருக்கும். ஃபுல்லா மாற முடிஞ்சதுன்னா மீளா வினை, ஃபுல்லா மாற முடியல அப்படின்னா அது மீள் வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இவ்வினை மெதுவாக நடைபெறும். மீள் வினைன்றதுனால நடக்குது, திருப்பி வந்து பேக் சைடு வருது, ரிவர்சபிள் எல்லாமே வந்து பண்ணுது இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு வந்து டைம் எடுக்கும் இல்லைங்களா. அதனால இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான், மெதுவா நடக்கும். இதுவே மீளா வினை அப்படின்னா வேகமா நடக்கும். இது வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் ப்ராசஸ் தான். அடுத்தது பாருங்க, அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டு போகிறது. குளிர்சாதன பெட்டிகள் வெப்பநிலையானது அறை வெப்பநிலை விட குறைவாக இருக்கும். வினையின் வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டு போகும் வேகமும் குறைவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நார்மலா ஒரு ஃபுட்டு வெளியில வைக்கிறோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, டெம்பரேச்சர் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மலான ரூம் டெம்பரேச்சர் விட ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த ஃபுட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து அந்த வினையில ஈடுபடுறதுக்கு, அந்த கெட்டு போறதுக்கான வினையில ஈடுபடுறதுக்கான வேகம் வந்து வெப்பநிலை கம்மியா இருக்கும் பொழுது அதுக்கான வேகமும் குறைவா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து வேகம் குறைவா இருக்கிறதுனால அதனால ஈஸியா கெட்டு போக முடியறது கிடையாது. அதனாலதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிறோம்.
காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைக்கப்பட்டு ஒரு பாட்டிலில் வைக்கப்பட்டுள்ளது. வாயு வெளியேறா வண்ணம் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பாட்டிலில் கரைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் வாயு நிலை கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் ஒன்றுடன் ஒன்று சமநிலையில் உள்ளன. நீங்கள் பாட்டிலை திறந்தவுடன் வாயு நிலை கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது. எனவே காற்றடைக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும் பொருட்டு கரையா நிலைக்கு மீண்டும் திரும்புகிறது. எனவேதான் பாட்டிலை திறந்து நீண்ட நேரம் வைக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அனைத்தும் வெளியேறி CO2 இல்லாத திரவமாக மாறுகிறது. இப்போ நம்ம சோடா கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த சோடா ஓப்பன் பண்ணோடனே ஒரு சவுண்ட் வரும் இல்லைங்களா? அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காத்து ஃபர்ஸ்ட் அந்த தண்ணிக்குள்ள அந்த வாயுவையும் கரைச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நேற்று கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த திண்மம் திரவம் கரைஞ்ச கரைசல் இது, திரவமும் வாயுவும் கரைஞ்ச கரைசல், இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஒரு திரவத்துல ஒரு வாயு பொருட்களை கரைச்சி வச்சிருந்திருக்காங்க, அதுதான் சோடா. ஸோ அதை நம்ம பாட்டில் க்ளோஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வாயு நிலையில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் இருக்கு. ஸோ அந்த ரெண்டும் சமநிலையில இருக்கு இல்லைங்களா? நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற வாயு நிலை கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் ஈக்குவலான இதுல இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் நீக்கின உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும். எனக்கு அதுதான் அந்த ஒரு சத்தம் வருது இல்லைங்களா, அந்த சத்தம். சோ நான் ரொம்ப நேரம் நீக்கி வச்சிருந்தேன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியில போயிடும். கடைசியில அது வெறும் திரவமா மட்டும்தான் இருக்கும். சோ இதுக்காக தான் நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சோடா பாட்டில் நீக்கினா உடனே குடிச்சிடணும், ரொம்ப நேரம் வெளியில நீக்கி வச்சிருந்துட்டு குடிச்சிட்டா அது ஒண்ணுமே இருக்காது அதுல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, pH ஸ்கேல், pH அளவுகோல். ஸோ pH மதிப்பு இதெல்லாமே நம்ம ஆசிட் பேஸ்ல நம்ம டீடைல்டாவே நல்லா பார்த்துருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சில பொருட்களுக்கான pH வேல்யூ எவ்வளவா இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பட் மெயின் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம், நம்மளுடைய ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய HCl ஆசிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் தூய நீர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தூய நீரோட pH வேல்யூ 7, நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்க, மனிதனின் உமிழ்நீர், இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஒரு pH ஸ்கேல் 1 to 14 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த 7 இருக்கு இல்லைங்களா, இந்த 7 தான் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 7க்கு கீழே போச்சுன்னா அதை ஆசிட், அமிலம் அப்படின்னும், 7க்கு மேல போச்சுன்னா 7 to 14 இருந்துச்சுன்னா அதை பேஸ், காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்தது புக் பேக். நம்ம புக் பேக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தனியாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.